எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வேளச்சேரி போகிற கேம்ப் ரோடு அப்படின்னா தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அதாவதுங்க, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தாம்பரம் டு வேளச்சேரி கேம்ப் ரோடு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு அருமையான கமர்ஷியல் இடத்துடன் கூடிய கமர்ஷியல் பில்டிங் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. அருமையான ரெண்டல் இன்கம் வந்துட்டு இருக்கக்கூடிய நல்ல கமர்ஷியல் பில்டிங்க. இப்போ அதை பற்றி தான் நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தாம்பரம் டு வேளச்சேரி செல்லக்கூடிய வழியில் கேம்ப் ரோடு ஆன் மெயின் ரோட்லேயே இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் இருக்குதுங்க. அந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 50 அடிங்க. அந்த இடத்தோட நீள அகலம் 50க்கு 70. அந்த இடத்தோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா 3500 சதுரடிங்க. இந்த 3500 சதுரடியில் 13 வருடங்களான ஒரு அருமையான கமர்ஷியல் பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க. அது எப்படி கட்டியிருக்காங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் தேர்டு ஃப்ளோரில் வந்து சீட் போட்டு பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு தான் லேண்டுமே. அதே மாதிரி பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கி பக்காவாக வந்து கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் கமர்ஷியல் ஷோரூமு, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஷாப்பு, செகண்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூமில் வீடு அதை ஆஃபீஸாக வந்து விட்டுருக்குறாங்க. இப்போ இந்த பில்டிங்கில், கமர்ஷியல் பில்டிங்கில் மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா வாடகை ரெண்டல் இன்கம் வந்து 4 லட்ச ரூபாலேருந்து 4.5 லட்ச ரூபா வரைக்கும் இப்போ ப்ரெசன்ட்டில் வந்து வந்துட்டுருக்குதுங்க. அந்த இடத்தின் உரிமையாளர் அவருக்கு வந்து ஒரு அர்ஜென்ட் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க. தாம்பரம் டு வேளச்சேரி கேம்ப் ரோட்டில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஆன் மெயின் ரோட்டில் கமர்ஷியல் லேண்டாக இருக்கட்டும், கமர்ஷியல் பில்டிங் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. இந்த இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தின் உரிமையாளர் வந்து எங்களை சொன்னது 10 கோடி ரூபா அப்படின்னு விலையை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து அந்த ஓனர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், எங்கள் சைடு என்ன தகவல் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்குறோம். சார் 10 கோடி ரூபாங்கிறது ரேட்டு அதிகமாக தெரியுதுங்க. ஏன்னா 3500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க கரெக்டாக. அப்போது 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா 1.5 கிரவுண்டு இல்லைங்களா? ஸோ 1.5 கிரவுண்டு ப்ளஸ் பில்டிங்கு. இப்போ அதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, 4.5 லட்ச ரூபா வந்து வாடகை வருது பாருங்கள், அதுதான் மெயின் அட்வான்டேஜாக இருக்குது. அதனால் அந்த 10 கோடிங்கிறத வந்து அதிக ரேட்டாக நினைக்க வேணாம். கண்டிப்பாக வந்து இந்த பில்டிங் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உடனடியாக வந்து எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். உங்களுக்கு இடம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் இடத்த பாருங்கள். இல்லை உங்களுடைய ஸ்டாஃப் அமுச்சு விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ஸ்டாஃபை வந்து இந்த பில்டிங் பார்க்குறதுக்கு அமுச்சு வரோம். பில்டிங் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சி போயிருக்குதுன்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஒவ்வொரு பதிவில் நான் சொல்கிற மாதிரி தாங்க, அக்ரிமெண்ட் ஹோல்டரோட ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ அவங்களுடைய இடத்த பற்றியே வந்து நம்ம யூடியூப் சேனலில் பதிவில் போடுறது கிடையாதுங்க. அதனால் டைரெக்டாக ஓனர்கிட்ட இருக்குங்காட்டி உங்களுக்கு பில்டிங் பிடிச்சிருக்குது, அந்த ஏரியா மெயின் ரோட்டில் ஓகேன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு இமீடியட்டாக வந்து உங்களுக்கு அடுத்து ஓனர் மீட்டிங் தரோம், ரேட்டை ஃபைனல் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 10 கோடிங்கிறத வந்து இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் அதிகம் நினைக்க வேணாம். கண்டிப்பாக வந்து ரேட்டு நல்ல ரேட்டுக்கே முடிக்கலாம். ஏன்னா ஓனர் அர்ஜென்ட்டில் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நீங்களே விசாரித்து பாருங்கள், இடத்தோட மார்க்கெட் ரேட்டு என்ன போகுது, பில்டிங் வந்து எவ்வளோ கட்டியிருக்காரு. 8500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பில்டிங் கட்டியிருக்காரு மொத்தம். அதனால் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டிசைட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நல்ல ரேட்டுக்கு முடிக்கலாங்க. அதே மாதிரி இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ரோட்டில் வந்து ஆன் ரோட்லேயே வந்து இடங்கள் கிடையாதுங்க. ஏன்னா எங்கிட்டயே வந்து எங்களுடைய யூடியூப் சேனல்லே வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த ஏரியாவில் வந்து எங்களுக்கு இடம் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து பையர்ஸ் வரணுங்கிறதுக்காகவும் நாங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து இந்த பதிவை போட்டுக்கிறோம். அதே மாதிரி தாங்க, பணங்காசு வச்சுருக்கிறவனால மட்டும் இடம் வாங்க முடியாது. இடங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை, நெத்தியில் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா?
அதனால் வந்து யாருக்கு எப்போ அமையுமோ அதுதாங்க கண்டிப்பாக அமையும். அதனால் இது எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தாம்பரம் கேம்ப் ரோட்டில் மெயின் ரோட்டில் வந்து இடம் கிடையாதுங்க. சரிங்களா? அதுக்காக வந்து அந்த தகவல் சொல்லத்தான் நான் சொன்னேன். நான் இந்த பதிவை பார்த்துட்டு இந்த இடம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இமீடியட்டாக வந்து கால் பண்ணி பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.